கதம்பா சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து, ஸோ கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு, ஸோ பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதுவையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸோ டமாட்டோ வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுருக்கேன். ஸோ தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ கேஸ் மேலே வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சூப்பராக வெந்துடும். இந்த கதம்ப சாம்பார் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய், ஸோ முருங்காய் எடுத்துக்கோங்க, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கேரட்டு, பூசணிக்காய், ஒயிட் கலர் பூசணிக்காய், அண்ட் தென் மேங்கோ, இதெல்லாம் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டும். காஞ்சி போட்டு மேக்ஸிமம் வந்து இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம் போட்டணும், வந்து கொதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசம் கருவி பாருங்க. சால்ட்டு, ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து வதக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சரியாக வதங்காமல் நம்ம வந்து போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி கட்டி கட் பண்ணியிருக்கோம். அது வந்து அவ்வளோ ஒரு பச்சை வாசம் வரைக்கும் வரும். ஸோ அது அவாய்ட் பண்ணிட்டு நல்லா வதங்க எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பூசணிக்காய், கேரட்டு, ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாமே மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் அந்த கலக்கலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஸோ கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வதங்கிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை போட்டுக்கிறேன். இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்குது, வதக்கிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஸோ இந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொச்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பருப்பு வந்து கரைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் இல்லை பிகாஸ் திரும்பி விசில் வைக்கிறவாசி நம்மளுக்கு நல்லா வந்து வெந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நல்லா வந்துச்சு. இதுவும் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார். விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் போடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும்னா டொமாட்டோ வந்து நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா வந்து வேகட்டும். திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, ஸோ நல்லா மூணுக்கு வந்து போட்டு வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே போட்டோம்னா மசியாது, மிக்சியில் போட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. ஸோ இது ஆச்சு கேஸ் கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் ஆச்சு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து போட்டுருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் எல்லாம் போல அப்படியே வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ஸோ வதங்கிட்டோம். நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிக்சியில் கிட்டலாம் வந்து இதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் வந்து மிக்ஸாக வந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே இருக்குது. சில பேருக்கு வந்து பச்சை தேங்காய் வாசனை வந்தால் பிடிக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம வந்து சட்னி ஆச்சுன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி. இது வந்து இப்படி போட்டுக்கலாம். சட்னி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ மிக்ஸி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வேணால் தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வேணால் அப்படி விட்டுலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சு போகிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம் நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கினா அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இட்லி, கதம்ப சாம்பார் தண்ணி வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலே போதும், ஜாஸ்தி. ஸோ நல்லா இட்லி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இட்லி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் தென் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும்.
நல்லா வந்து வெந்துடும். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி வந்து வெந்துருச்சா இல்லைன்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டலை நல்லா வந்து வெந்துருச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சாம்பார் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரிஞ்சிட்டு உடனே தண்ணியில் போடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், டமாட்டா, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணுறது ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கருக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி மசாலாஸ் ஸ்பைசஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குது ஸ்பைசஸ் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேன். பிரியாணி மசாலாவை வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். வாசம் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணணும். சரி பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடும். ஸோ தட் குழந்தைங்க வந்து எடுத்து போட மாட்டாங்க. ஸோ தட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கிட்டோம். ஒரு மிக்ஸ் கிரேவி மாதிரி ஆகணும். அப்புறம் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணுறதுனால அந்த புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து பாயில் ஆகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டைம் எடுக்கும். பாயில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இந்த சைடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். கர்ட் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சாஃப்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம போட்டேன். ஸோ கீ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மசாலா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் வந்து நல்லா வதங்கிட்டோம். அப்புறம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 4 டம்ளர் வாட்டர் வந்து போட போகிறேன். 3rd கிளாஸ் அண்ட் தென் 4th கிளாஸ். அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிட்டு வந்து ஆரம்பிச்சது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து வேவும். ஸோ தட் நம்ம வந்து ரைஸ் போடுறது ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வந்து பிரியாணி வந்து ரைஸ் வந்து ஊற வைக்கக்கூடாது. நார்மல் ரைஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊறிச்சுன்னா ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சலசலாம் வந்து கொச்சி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா விசில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3 விசில் வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி வந்து விசில் எல்லாம் கட்டிட்டோம். நம்ம ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்குது. பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்து போட்டிருக்கோம். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து வரவரானு வேண்டாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும். பாருங்கள் லுக்கு கூட அதே மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பேக் ஹெல்தியான நமக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பேக் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.